10 வாதைகள் கொடுத்தனுடைய அடிப்படையான நோக்கம், அவருக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த வார் ஸ்ட்ராட்டஜி. 7 நாள் சுற்றணும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு தடவை சுற்றணும். கடந்த 7வது நாள் எத்தனை தடவை சுற்றணும், 7 தடவை சுற்றணும். அப்போ என்ன விஷயம், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நானும் என் வீட்டாருமா என்றால் நீங்கள் யாரை செவிக்க போறீங்கன்னு இனிமேல் யோசிச்சுக்கிங்கன்னு சொல்லி அவர் இறந்து போகிறார். ஒரே ஒரு பெண் நியாயாதிபதி தெபோரா, நல்ல வாக்கியம், தாயாக எழும் மட்டும் கிராமங்கள் பாழாகி போய்விட்டன அப்படின்னு சொன்னாங்க. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த வேத ஆராய்ச்சிக்கு, அதாவது மாபெரும் வரலாற்றை படிப்பதற்காக உங்களை அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு கதையை போல் அப்படி படிச்சுட்டு இருக்கோம். அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நாமும் சேர்ந்து அந்த வழியில் நடந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, ஒரு மாபெரும் வரலாற்றினுடைய வழியில் வந்துருக்கிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் நின்று நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம் மூலமாக அநேக ஜாதிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஜாதி ஜாதியாக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இது ஏதோ ஆபிரகாமங்களோடு முடிந்து போனதல்ல. அவருடைய சொத்துக்களுக்கு நாம் பங்காளிகள் அல்ல, அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஊழியத்திற்கு பங்காளிகள். இதை நம்ம ஆணித்தரமாக அறிந்து கொள்ள வேண்டும், அடிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்களை எல்லாவற்றையும் விவரித்து காட்டி கொண்டு வந்தபோது கொழுந்து விட்டு இருந்த அந்த அனுபவம் இன்று நமக்கு வேண்டும். தேவனுடைய ஆலோசனையில் முழுவதுமையாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, மறுபடியும் திரும்ப, அதாவது ஒவ்வொரு முறையும் நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லை மறந்து போயிடும். சரி, எதுலேருந்து நம்ம ஞாபகப்படுத்துவோம், மோசையிலேருந்து ஞாபகப்படுத்துவோம். சரியா? சரி, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, நான் கேள்வி கேட்டால் தான் சொல்லுவீங்களா? சரி, எத்தனை வருஷம் கழித்து ஆண்டவர் திரும்ப அவர்களை நினைத்தறினார்? 400 வருடம் கழித்து. இந்த 400 வருடம் அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம், என்னன்னு சொல்கிறோம்? அடிமைத்தனத்தில், எகிப்தினுடைய அடிமைத்தன வாழ்க்கை. சரி, அவரை பார்வோனத்தில் அனுப்பும் போது பார்வோன் என்ன சொல்கிறான்? அனுப்ப மாட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? 10 வாதைகள் கொடுத்தனுடைய அடிப்படையான நோக்கம், பார்வோன் இஸ்ரவேலரை அனுப்பிவிடுறதுக்கு அவனை வந்து சம்மதிக்க பண்ண வேண்டும். ஓகே, கன்வின்ஸ் பண்ணணும். ரெண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, மூன்றாவதாக எகிப்தின் தேவதைகளுக்கு மேலாக நானே கர்த்தர் என்று நிரூபிக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணினாரா? விடுதலை பண்ணினார். ஆமாம். மோசே எது வரைக்கும் கூட்டு போகிறார் அவங்கள? செங்கடலை பிளந்து அவர் கொண்டு வர. எத்தனை லட்சம் மக்கள் இப்பொழுது இருக்காங்க? 25 லட்சம் மக்கள். செங்கடலை கடந்து போன பின்பு அவங்க எங்க போறாங்க? நேரா தெற்கு பகுதிக்கு போறாங்க. தெற்குல ஒரு மலை வருது, அந்த மலை சீனாய் மலை. அந்த மலையில ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? அவங்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார். அந்த கற்பனைகள் கட்டளைகளையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க அதை பின்பற்றுங்க. எத்தனை விதமான கற்பனைகள் கட்டளைகள் கொடுத்தார்? 3 விதமாக. ஒன்று குடியுரிமை சட்டம், அடுத்ததாக சடங்காச்சாரங்கள், மத சட்டம், அடுத்தது ஒழுக்க நெறிய சட்டம். மொத்தம் எத்தனை சட்ட திட்டங்கள் அல்லது நியாயப்பிரமாணங்கள்? 613. இதனுடைய அடிப்படை சாராம்சம், முதன்மையான உபதேசம் சொல்றது 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மக்கள் என்ன சொன்னாங்க? அப்படியே கீழ்ப்படியும் சொன்னாங்க. ஆனால் செஞ்சாங்களா? ஓகே, அது இல்லைன்றலாம். ஆமாம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்கள என்ன சொல்கிறாரு? நீங்கள் இங்கேருந்து புறப்பட்டு வாங்கன்னு சொல்கிறார். எந்த ஊர் வரைக்கும் கொண்டு போகிறாரு? காதேஸ். அங்கேருந்து எட்டி பார்த்தா என்ன தெரியும்? போகிறதுக்கு எத்தனை பேர் அனுப்புனாங்க? 12 பேர். எத்தனை பேர் வந்து நல்ல செய்தி சொன்னாங்க? 2 பேர். எத்தனை பேர் கெட்ட செய்தி சொன்னாங்க? 10 பேர். நல்ல செய்தி சொன்ன 2 பேருடைய பேர் திரும்ப அவருக்கு வந்து அங்கேருந்து என்ன செஞ்சாங்க? அங்கே கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதற்கு பின்பதாக என்ன நடந்துச்சு? 40 வருஷம் என்ன நினைச்சாங்க? வனாந்தரத்தில். எது மட்டும் சுற்றி இருந்தாங்க? அந்த ஒரு தலைமுறை சாகும் வரை. ஒரு தடவை 19 வயதுக்கு மேலே உள்ளவர்களை இறக்க வரைக்கும். திரும்ப மறுபடியும் எங்கே கூட்டு வர்றாரு? 40 வருஷம் கழிச்சு மோவாப் சமவெளி கொண்டு வர்றாரு. மோவாப் சமவெளியில் என்ன நடந்தது? ஒரு கணக்கெடுப்பு நடந்துச்சு. அதோடு கூட என்ன செய்தாங்க? இரண்டாம் தடவை அவர்களுக்கு 5 தலைமுறைக்கு வந்து திருப்பி அடுத்த தலைமுறைக்கு 5 பிரசங்கங்கள் பண்றாரு. மறுபடியும் திரும்ப எல்லாவற்றையும் சொல்றாரு. மோசே எங்கே மரித்து போகிறார். மரித்து போன இடம் என்ன தெரியல. இப்போ அதை நடத்தக்கூடிய பொறுப்பு யார் கையில் வருது? யோசுவா.
இது வரைக்கும் நம்ம எந்தெந்த புத்தகம்லாம் படிச்சிட்டோம்? ஆதியாகமம், ஆதியாகமத்தோட கூட சேர்ந்து யோபு படிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக யாத்ராகமத்தோட கூட சேர்ந்து லேவியராகமம் படிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக என்னாகமத்தோட கூட சேர்ந்து உபாகமம் படிச்சிட்டோம். சூப்பர்ல, சூப்பர். நான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவோட படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக எல்லாம் நினச்சாங்க ஜிபிஎஸ் போட்டு, இப்போ ஜிபிஎஸ் போட்டோன்னா ஒரு சின்னதாக காட்டும், ஓகே இவ்வளோ தானா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் போக போக தான் ஒன்று ஒன்றா இருக்கும். நம்ம மக்கள்னா போக போக ஒன்று ஒன்றா வச்சு எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரியாமல் இருக்காங்க. கடைசியில் அதை சின்ன சின்னதாக படிக்க முதல்ல ஆரம்பித்த பிறகு ஒட்டு மொத்தமாக என்னென்னு தெரியல. அதனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடை தொடுறது கிடையாது. சங்கீத புத்தகம்னா பரவாயில்ல, எங்கே வேணாலும் படிச்சுட்டு போயிடலாம். அப்படி எடுத்தோன்னா 23ஆம் சங்கீதம் வந்துடாது இல்லை? சரி, இப்போ யோசுவா வந்து ஆண்டவர் அழைக்கிறார். உடனே என்ன செய்கிறாரு, ஒரு நதி அந்த இருக்குது, அது யார் தான் கிடைக்க முடியும்? அது என்ன நதி? யோர்தான் நதி. அது வெள்ளம் புரண்டு ஓடக்கூடிய நாட்களில் அதை 2ஆக பிளந்து அதில் நடந்து கொண்டு போகிறார். அவருக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொடுக்குறார், அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த வார் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஜாஸ்வா வந்து இஸ் அ சோல்ஜர், இஸ் வாஸ் அ வெரி கிரேட் சோல்ஜர், யுத்த வீரன், யுத்த புருஷன். அப்போ கடந்து போகிறாங்க. அதாவது இஸ்ரவேல் தேசத்தை ஊடாக கடந்து போகிறாங்க. கரெக்டாக சென்டரில் கொண்டு போகிறார் ஆண்டவர். எப்படி வந்து கொண்டு போகணும்? அந்த கானான் தேசத்துக்கு முழுவதுமாக தலைநகரை போல இருக்கக்கூடிய ஒரு நகரம் இருந்துச்சு. நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த நகரம், எரிகோ. ஆமாம், அந்த எரிகோவை சுற்றி பெரிய மதில் இருக்கும், 2 மதில் இருக்கும். அந்த 2 மதிலுக்கு இடையிலேயே அந்த சேரியட்லாம் ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய இடிபாடுகள், அதாவது அகழ்வாராய்ச்சி அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய எவ்வளோ பெரிய கல்லை வச்சு கட்டியிருக்காங்கன்னு தெரியும். பெரிய கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ அதை வந்து போகும்போது ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை தர்றாரு. என்ன தர, ஒரு 7 நாள் சுற்றணும் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, நாங்கள் 1 மாதம் கூட சுற்றுவோமே அப்படின்னு. 7 நாள் சுற்றணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தடவை சுற்றணும். கடைசி 7ஆவது நாள் எத்தனை தடவை சுற்றணும்? 7 தடவை சுற்றணும். அப்போ என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? உடஞ்சி விழுகும், நீ நேராக போ அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம். ஆனால் சொல்கிறாங்க அந்த நாட்கள் அந்த இடங்கள்லாம் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படணும். ஆனால் கரெக்டாக 7ஆவது நாள் 7ஆவது தடவை சுற்றும் போது நிலநடுக்கம் ஏற்படணுங்கிறது எதர்ச்சியாக நடந்ததில்லை. இட்ஸ் நாட் அ கோ இன்சிடென்ட், இட்ஸ் அ காட்ஸ் பிளான். உடனே என்ன செய்கிறாங்க? அந்த இடத்த ரொம்ப எளிதாக பிடித்து கொள்கிறாங்க. எனவே அதுக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த ஜெரிகோ விக்ட்ரி, இந்த கிரேட் ஜெரிகோ விக்ட்ரி. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க எல்லாரும். சரி, அடுத்த ஊருக்கு போவோம் அப்படிங்கும்போது பார்த்தா அது ஒரு சின்ன ஊர். இது இவ்வளோ பெருசாக பிடிச்சிட்டா இது ஒரு ஜுஜிபியா, இதெல்லாம் சாதாரண, ரொம்ப பேர்லாம் வேண்டாம், இதுக்கு கொஞ்சம் பேர் போகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அந்த ஊருக்கு பேர் சுத்தமான ஊர் கிடையாது. அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் போனால் என்ன நடந்துச்சு? இவங்க இவ்வளவு பெரிய ஊரெலாம் ஜெயிச்சிட்டாங்க. பெரிய 2 மதில்கள் உள்ள அந்த பெரிய பட்டணத்தையே ஜெயிச்சிட்டாங்க. தலைநகரத்தையே பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இது என்ன ஊர் அப்படின்னு போனாங்க. நடந்ததே என்ன? அடிபட்டு ஓடி வந்தாங்க. காரணம் என்ன? அங்கே ஒரு ஆகாதவன் இருந்தான். அவன் பேர் ஆகாதவன் இருந்தான். அவன் என்ன செஞ்சிருந்தான்? ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியலை. எதெல்லாம் திருடக்கூடாது, இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு தான் எடுத்து வந்து என்ன செஞ்சால் வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தான். அப்போ சீட்டு போட்டு பார்த்து அவனை கண்டுபிடிச்சி அவனை தீர்த்த பிறகு அவனுடைய காரியத்தை முடித்த பிறகு திரும்ப படையெடுத்து போகிறாங்க. அந்த நகரத்தை மேற்கொள்கிறார்கள். அப்புறம் என்ன செய்யற? ஆண்டவர் அவங்களுக்கு வந்து ஒரு திட்டத்தை தர்றார். தெற்கு பகுதிக்கு போய் முழுவதுமாக மீட்டுக்கொண்டார்கள். எல்லா இடத்தையும் முழுசுமாக எடுத்துட்டாங்க தெற்கு பகுதியில். மறுபடியும் செய்கிறார், தெற்கு பகுதியிலேருந்து இப்போ நீங்கள் வடக்கு பகுதிக்கு போங்க அப்படிங்கிறார். வடக்கு பகுதிக்கு போனவர்கள் முழு தேசத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள, தெற்கு பகுதியில் முழுசாக அவங்க ஜெயிச்சிட்டாங்க, வடக்கு பகுதியில் முழுவதுமாக சேர்த்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதுவே பிற்காலத்தில் அவங்களுக்கு பெரிய ஒரு கண்ணியாக முடிச்சு, ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. எந்தெந்த ஜாதிகளை அவங்க அங்கேருந்து விரட்டியிருக்கணும், எந்தெந்த ஜாதிகளுக்கு மேலே அவங்கள அடிமைகளாக்கியிருக்கணும், அதெல்லாம் அவங்க செய்யாதனால அந்த ஜாதிகள் பின்பதாக அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிடைச்ச இந்த தேசத்தை கொண்டு வந்து ஒரு 12 பங்கு போட்டாங்க. ஏன் 12 பங்கு போட்டாங்க? 12 கோத்திரங்கள். இப்போ வந்து அந்த கோத்திரத்தோட 2 பேர் சேர்றாங்க. அது யாருன்னா யோசேப்பினுடைய பிள்ளைகள் பேரும். லேவியருக்கு இப்போ இது கிடையாது. யோசேப்புக்கு 1 பங்குக்கு பதிலாக இப்போ 2 பங்கு வந்துருச்சு. லேவியரை எடுத்துட்டாங்க. அப்போ 12 பிரிவுகளாக பிரித்து, எப்படி பிரித்தாங்க 12 பிரிவுகள்? சீட்டு போட்டு பார்த்து, ஒரு ரோட்டு போட்டு பார்த்து, இல்லை அந்தந்த கோத்திரங்களில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ, மக்கள் கவுண்ட் இருக்காங்களோ, அவனவனுடைய தேவைக்கு தக்கதாக எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கல. யார் எந்த கோத்திரம் பெருசு அந்த கோத்திரத்துக்கு பெரிய இடம்,
எந்த கோத்திரம் சின்னது அந்த கோத்திரத்துக்கு சின்ன இடம். அப்போ காலேப் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு எந்த பக்கம் தாருங்கிற மலைப்பகுதியை நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொண்டு போகிறார். வயதானவனாக இருந்தாலும் அந்த பகுதியை கூட நான் அந்த பகுதியை நான் பார்த்துக்கிறேன், பின்பதாக நான் யாரெல்லாம் வரட்டோன்னு வரட்டேன். ஒரு 12 கோத்திரங்களாக பிரிக்கிறாங்க. அதில் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று டிரான்ஸ் ஜோர்டன், அதாவது யோர்தானுக்கு அப்புறமாக உள்ள கிழக்கு பக்கமாக உள்ளது ஒரு பகுதி. அதுக்கு அடுத்ததாக யோர்தானுக்கு பின்ன ஒரு பகுதி. யோர்தானுக்கு கிழக்கு பக்கமாக இருக்கிறது ஒரு 3 கோத்திரங்களுக்கு, 3 இல்லை 2.5 கோத்திரம்னு சொல்லுவாங்க. நான் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன். ஹாஃப் எம்ஜிஆர் அப்படின்னு வச்சுக்கிடுவேன். ஹாஃப் மனாசே காத் தென் ரூபன், ஹாஃப் எம்ஜிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். பாதி கோத்திரம் அந்த பக்கம், ஒரு பாதி மனாசே கோத்திரமும் மற்ற எல்லா கோத்திரங்களும் இந்த இதுக்குள்ளே இருக்கும். 12 கோத்திரங்களாக பிரித்து கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் வெற்றி கொடுத்த பிறகு 23வது அதிகாரம் 24வது அதிகாரத்தில் மறுபடியும் இந்த கதையை எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. இவ்வளோ நாள் நடந்த எல்லா கதைகளையும் 23, 24 சொல்லிட்டு 24 சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமா என்றால் நீங்கள் யாரை செவிக்க போகிறீங்கன்னு இனிமேல் யோசிச்சிக்கிங்கன்னு சொல்லி அவர் இறந்து போகிறார். சரி, இப்போ எந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம்? யோசுவாவுடைய புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம். சரி, யோசுவா மரித்து போகிறார். இப்போ அவங்களுக்கு தேசத்துக்கு நினைச்சு ஒரு ராஜாக்கள் இல்லை. இப்போ ராஜாக்கள் இல்லாதனால ஆண்டவர் அப்போது சில நியாயாதிபதிகளை எழுப்பி கொண்டு இருக்கிறார். நியாயாதிபதிகளை எழுப்பி கொண்டு இருக்கிறார். அதில் சில நியாயாதிபதிகள் நல்லா இருந்தாங்க, சிலர்லாம் ரொம்ப சரியானபடி இல்லை. இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி இருக்கும். அது என்ன சொல்ற, ஒரு சக்கரமாக இருக்கும். என்னென்னா, அமைதியான நாட்களில் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிப்பார்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல செழுமை கிடைக்கும், நல்ல வசதியாக இருப்பாங்க. இந்த செழுமை வந்த பிறகு என்ன செய்வாங்க, கர்த்தரை விட்டு விடுவாங்க, கர்த்தரை மறந்துடுவாங்க. கர்த்தரை மறந்துட்டு இதெல்லாம் கொடுத்தது பாகால் தெய்வம்னு சொல்லி மற்ற தேவதைகளை வணங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், இவங்களை அவங்களுடைய இப்போ விட்டு வச்சுருக்காங்களே சில பேர், இவங்களை சரி பண்ணுறதுக்கு அவங்கள விட்டுருவார். இந்த ஜாதிகள் என்ன செய்வாங்க, இவங்களை தொந்தரவு பண்ணும் பொழுது ஐயோ மையோன்னு கத்துவாங்க ஆண்டவர்கிட்ட, ஐயோ நாங்கள் பாவம் செய்துட்டோன்னு. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், இவங்களை பார்த்து இறக்கம் பண்ணி சரி ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். அந்த நியாயாதிபதி எழுப்பணுன்னா அவருக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வருவார். அவர் ஒரு திறம்படமாக எல்லாவற்றையும் விடுதலை செய்வார். விடுதலை செஞ்சோன்னா கர்த்தருக்கு எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு துதி செலுத்துவாங்க, நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாளில். அதுக்கப்புறம் இந்த ரொட்டீன் திரும்ப ஆரம்பிக்கும். நல்லா அப்புறம் அமைதியாக இருக்கக்கூடிய நாட்களில் நல்லா வசதி வரும், வசதியாக இருக்கக்கூடிய நாட்களில் பாவம் வரும், பாவமாக இருக்கக்கூடிய நாட்கள் அந்நிய தேவர்களை சேவிப்பாங்க, அப்புறம் அழுக வேண்டியது. திரும்ப ஆண்டவர் என்ன செய்வார், மறுபடியும் இன்னொரு நியாயாதிபதியை அனுப்புவார். இதே தான் ராத்திரி முழுசும் பையங்களுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கலாம். இது ராத்திரி முழுசும் இப்படியே சுற்றி வரும். இதில் 3 முக்கியமான நியாயாதிபதிகளை எழுப்புறாரு. ஒரே ஒரு பெண் நியாயாதிபதி தெபோராள், நல்ல வாக்கியம், தெபோராள் எலும்பு மட்டும் கிராமங்கள் தாயாக எலும்பு மட்டும் கிராமங்கள் பாழாகி போய்விட்டன அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு பராக்கிரமசாலி ஆண்டவர் எழுப்புறாரு, சிம்சோன். அவர் உயிரோடு இருந்தபோது இறந்தபோது நிறைய பேரை கொண்டுட்டார். ஓகே, அதுக்கு அடுத்ததாக ரொம்ப ஒரு போர் வீரர் ஒருத்தர் எழுப்புறாரு, கிதியோன். இந்த 3 பேரும் முக்கியமானவர்கள் என்பது. ஆனால் அந்த நாட்களில் ஒவ்வொரு முறையும் நாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு முறையில் ஒரு ஒழுங்கற்ற முறையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் எழுதப்பட்டிருக்கோம், அவர்களுக்கு ராஜாக்கள் இல்லை. எல்லா இடத்துலையும் ராஜாக்கள் இல்லாதனால அவங்க என்ன செய்வாங்க, ஒழுங்காக முறையாக இருக்கவே இல்லை. இந்த நாட்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அராஜகமான நாட்கள், அனார்கி, அதை ஒழுங்கு முறை இல்லாத நாட்கள் அப்படின்வாங்க. என்னது, சட்ட ஒழுங்கின்மையோட நாட்கள். இந்த மாதிரியான நியாயாதிபதிகள் இந்த நாட்களில் தான் ஒரு சகோதரியை குறித்து எழுதப்பட்டிருக்குது. தன்னுடைய மாமியாரோடு கூட வாழக்கூடியவர்கள். இப்போ எந்த புத்தகம் வாசிக்கிறோம், ரூத் புத்தகம். இல்லை, அதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் வாசித்தோம். அதுக்கு அடுத்தது அதோடு கூட சேர்த்து என்ன வாசிக்கணும், ரூத் புத்தகம். ஏன்னா ரூத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நியாயாதிபதிகள் ஆண்டு கொண்டு இருந்த போது அப்படின்னு அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்குது.